எந்த பிரச்சனைனாலும் இயேசுனால செய்ய முடியாத ஒரு காரியம் என்று இல்லை. வியாதியை சுகப்படுத்துவார், பிசாசை விரட்டுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், உங்க பொருளாதாரத்திலே மாற்றுவார், குடும்பத்தை சேமமாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தர்னால செயல்பட முடியும். வழி இல்ல, உங்களுக்கு வழி இல்ல. ஹalleluya. கையை தட்டி சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துங்க. ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றுறது? ஹalleluya. வலிக்குமா? She can't do it. ஹalleluya. கேட்டா வலிக்குதானே? நம்மள ரொம்ப வலிக்குமா? நோக்கும்டா. வலி குறைஞ்சனால நோக்கு முடியுதுன்னு சொல்றாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உங்க பேரு சொல்லுங்கம்மா. பேரு ராணி. ஓகே, நீங்களே சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்திருந்தீங்க? எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஆனால் அந்த கையை, என்னோடய கை வந்து அது ஏன் கை இல்லை. அந்த நான் பகுதி பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியும், இட்ஸ் நாட் மை ஹேண்ட், என்னோடய கை கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் பட்டுட்ட பிறகு தான் நான் பார்க்குறேன். இப்போ தான் நான் பார்க்குறேன் அது என்னோட கை. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஹalleluya. எத்தனை நாட்கள் இந்த தோல் இப்படி இருந்தது? இது வந்து ப்ளஸ் மைனஸ் 1 year. ஒரு வருஷமாக அவங்க தோல் ஒரு மாதிரி வியாதி. ஆமாம், உண்மைதான். நான் தான் ஜெபம் பண்ணல எண்ணெய் வச்சு. நான் பார்த்த முதையே கையை சரியா பார்க்க முடியல. ஒரு மாதிரி வயசான கை மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கையோட கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மூஞ்சிலமா மாஸ்க் கழட்டுக்குமா, உங்க சிரிப்பை பார்க்கட்டும் 4 பேரு. ரொம்ப இப்படி தாங்க உம்முன்னு இப்போ மூஞ்சி பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சிரிச்ச பக்கமா ஏன் தெரியுமா? இயேசு தொட்டு அவங்களோட கரங்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை சொல்ற? கையை தட்டி இயேசுவுக்கு மகிமை. மிகவும் முக்கியமான ஒரு காரியம், விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியாய் விளங்கிக் கொள்வீங்க என்று சொன்னால், இட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள காரியமாய் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். வழக்கமாக முழங்காலிலே நம்ம வசனத்தை நம் அதிகாலை ஜெபத்திலே வாசிப்போம். முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, கோ. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் ஒண்ணா வாசிங்க பாப்போம். 1 2 3 கோ. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல என்று சொல்லி ஒரு பகுதியில் சொல்றாரு. இங்க சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதா இல்லையா? மாம்சத்துக்கு ஏற்றபடி இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதாய் இருக்கிறது. அரண்கள் என்கிற வார்த்தையை நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம். அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். அரண்னா என்ன, அரண்கள்னா என்ன, ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஒரு கேசல் கட்டியிருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு அரண்மனையை கட்டியிருந்தாங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு செவுறு மாதிரி கட்டியிருப்பாங்க. டு ப்ரொடெக்ட், அரணை சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க. வெளியிருக்கிறது எதுவுமே உள்ளே வர முடியாது படிக்கு. அந்த நாட்கள் நிறைய யுத்தங்கள் நடக்கும். திடீர்னு எந்த சத்துரு வந்து யுத்தம் செய்வான் நமக்கு தெரியாது. அப்போ அந்த சத்துரு யுத்தம் செய்து உள்ள புகழ்ந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிவிடக்கூடாது, ஜெயித்து விடக்கூடாது என்பதுக்காக அரண்களை கட்டுவார்கள். they build strong holds to protect their territory. அதற்காக தான் அரண்கள் கட்டப்படும். அரண்களை கட்டுவோம் என்று இங்க சொல்லல. பவுல் என்ன சொல்றாரு? அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை பயன்படுத்துகிறாராம். this is very very important. என்னோட வாழ்க்கையில ஊழியத்தில் பார்க்கும் பொழுது when we deliver people, பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறோம், ஆவி அவங்கள்ட்ட விடுதலையாக்குறோம், மந்திரங்கள் சூழ்நிலை விடுதலையாக்குறோம், பிறக்கும் போதே சாபத்திலிருந்து பிறக்கிறார்கள், அதை உடைத்து நிர்மூலமாக்குகிறோம். டெலிவரன்ஸ் நடக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஆவி, அந்த குறிப்பிட்ட கிரியை அவங்க விட்டு வெளியே வந்துருச்சுன்னா they are free. ரைட்டா? ஆனாலும் என்னடா, அப்படிப்பட்ட ஒரு டெலிவரிஸ் கடந்து போனாலும் இல்லை அப்படிப்பட்ட எந்த பிரச்சனை இல்லானாலும் ஏன் சில விஷயங்கள் மாற மாட்டேன்னுது? why certain things cannot be changed, especially in them? அவங்களுக்குள்ளதாக ஒரு மாற்றம் சில பகுதியில் ஏன் வர மாட்டேன்னுது? ஏன் போராட்டமாய் இருக்கிறது? இந்த மாற்றங்கள் நான் சொல்றது தெரியுமா? என்ன மாதிரி மாற்றங்கள் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். இச்சை, ஒருவேளை இச்சையை நம்ம ஜெயிக்க முடியறதில்ல. ஒரு ஸ்டபன்னஸ், புட்டிவாதம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கும், அது மாற மாட்டேன்னுது. அல்லது டிசிப்ளின் பண்ண முடியல, வாழ்க்கையில் சில பகுதியை ஒழுங்க அமைக்க முடியல. அல்லது பயம், திடீர்னு பயம் வரும், சின்ன சின்ன பயம் வரும். ஐயா அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், எல்லாம் பயம். வெக்கம், அல்லது நாட் கன்சிஸ்டன்ட். தமிழில் எப்படி சொல்றது? நாட் கன்சிஸ்டன்ட்னா தொடர்ந்து ஒரே நிலையா இல்லாம ஏற்றத்தாழ்வா. ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, ஆனால் அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க முடியாது. நாட் கன்சிஸ்டன்ட். ஃபெயிலியர்ஸ், தொடர்ந்து தோல்விகள். குடும்ப பகுதியில் ஒரு காரியத்தை மாற்ற அமைக்கிறோம், ஆனால் திருப்பி அதே பகுதியில் தோல்வி. எதில் ஜெயிக்க பார்க்குறோமோ ஜெயிக்கிறோம், திருப்பி அந்த தோல்வி நம்மளை வந்து சந்திக்குது. ஃபைனான்ஸில் ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை அமைக்க முடியல. இப்படி திங்ஸ் தட் ரிலேட்ஸ் டு ஹூ வி ஆர், நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சம்பந்தப்பட்டு காணப்படுகிற வாழ்க்கை சூழ்நிலைகளில் இஃப் சேஞ்சஸ் கேன் நாட் பி பர்மனன்ட், நமக்குள்ள மாற வேண்டியது மாற முடியாமல் போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அல்லது இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி நடந்துக்கணும், ஓகே அப்படின்னு நம்ம தலையாட்டினாலும் தொடர்ந்து அதன்படி இருக்க முடியறதில்ல. நான் சில பேர் கூப்பிட்டு கேட்பேன், ஏன் அந்த தப்பு பண்ண? எனக்கே தெரியல பஸ்ஸ. தப்பா? ஆமாம் பஸ்ஸ. ஏன்டா பண்ண? எனக்கே தெரியல பஸ்ஸ. மாற்றிக்க முடியல. திங்ஸ் ஆர் லைக் cannot be changed. You know who you are. டெலிவரன்ஸும் கடந்தாச்சு, பிசாசும் உள்ள இல்லை, போராட்டம் உள்ள ஒன்றும் இல்லை, சாபம் உடைச்சாச்சு, எல்லாம் உடைச்சாச்சு, எல்லாம் மாறிச்சு, ஆனாலும் மாற முடியல. then it's a stronghold problem. இது ஒரு அரண் பிரச்சனை. ஸ்ட்ராங் ஹோல்ட், அரண். இங்க பவுல் அரணை கட்டுவோம் சொல்ல, அரண்களை நிர்மூலம் ஆக்குவோம் என்று சொல்லுகிறார். ஞாபகம் ஒரு தடவை உபவாச நாட்கள் இருக்கும் பொழுது சபையில் அநேக நம்ம ஒரு விடுதலைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருந்தோம். few months back, ரிவைவல் ஃபியாஸ்டாக்கு முன்பதாக. அப்போ ஆலயங்களை குறித்து நான் உங்களுக்கு போதித்தேன். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசு ஸ்தலம், வெளிப்புறம், இது 3 தான் பேசிக். ஆனால் சாலமன் கட்டின ஆலயத்தில்
சுத்தி அறைகளை கட்டினார்கள். 3 மாடி, ஒவ்வொரு மாடியிலும் 30 அறைகள். There was 30 rooms in each floor. There was total 1 2 3 floors. மொத்தம் எத்தனை ரூம் இருந்துச்சு? 90 அறைகள் சாலமன் கட்டின ஆலயத்தில் காணப்பட்டது. which represents the portions of our soul and body. 90 and the 90 rooms represents the parts of our soul, parts of our body. இதில் எப்படி பிசாசு தந்திரமா உள்ளே தோபியா நுழைந்தது போல நுழைகிறான் என்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். You see, when things are like that, it has to be broken down. இயேசு சொல்லுகிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல நான் மீண்டுமாய் கட்டுகிறேன். He was talking about his body. ஆனா இன்னொரு பகுதியில் சொல்லுகிறாரு, நிச்சயமா சொல்லுகிறேன், ஒரு கல் இன்னொரு கல் மேல் இராதபடிக்கு இதெல்லாம் இடிந்து விழும் என்று சொல்றாரு. இந்த ஆலயத்தை பார்த்து நீங்க பூரிச்சு போறீங்களா, அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? Let me tell you, not even one stone after a stone will remain. Everything will fall down என்று ஆண்டவர் சொன்னார். அது நடந்தது. இயேசு பிறந்து உயிர்த்தெழுந்து சபை காலம் ஆரம்பித்து AD 70 கிறிஸ்துக்கு பின்பு கிபி 70 ஆண்டுல அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இந்த ஆலயம் எத்தனை நாள்ல கட்டப்பட்டுச்சு தெரியுமா? வாசிங்க, ஒரு வசனம் இருக்கும் that talks about யோவான் 2வது அதிகாரம் 19 20. இந்த 2 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. 46 வருஷமா கட்டின ஆலயத்தை நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். You see, strongholds are built on the long run. 46 வருஷமா கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நீங்க இடிப்பீரோ? You see, டெம்பிள் எங்க சொல்லும்போது நம்முடைய பாடி, நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது. நம்முடைய வாழ்க்கையில அரண்கள் எப்படி கட்டப்படுகிறது, strongholds, how is it being built in our life னு பாத்தீங்கன்னா, it is built in our life journey. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது கட்டப்பட்டு கொண்டு வருகிறதான ஒரு காரியம். What does it mean? How do we think? How do we act? நான் யாரு? இந்த ஜோஷுவா பிரதர் யாரு என்பதே அவர் வயசு சொல்லும். 40 வச்சுக்கல, 40 வருஷமா அவர் வளர்ந்த வந்த விதம், பார்த்தவைகள், கடந்த வந்தவைகள் தான் இந்த ஜோஷுவா என்கிற நபரை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் இந்த பூமியில நீங்க பிறந்ததிலிருந்து எத்தனை வருஷம் இந்த பூமியில இருக்கிறீங்களோ, எதை நம்பி எதை பழக்கப்பட்டு வாழ்கிறீர்களோ அதுதான் நீங்க. ஜோயனா இஸ் who she is since born, growing until now. இந்த காலகட்டங்களிலே நமக்குள்ளதை அரண்கள் கட்டப்படுகிறது. ஸ்ட்ராங் ஹோல்ட் இஸ் யோர் மைண்ட். வாட் யூ திங்க், what you believe, it is your mind's system. உங்க சிந்தனை, சிந்திக்கும் விதம், அதிலிருந்து தான் நம்முடைய பிஹேவியர், கேரக்டர், நம்முடைய டிசிஷன்ஸ் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய எடுக்கிற தீர்மானங்கள், சிந்திக்கிறது எல்லாம் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ல தான் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இந்த அரண்களை இடிக்கும்படியாக எங்களுடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இது இடிக்கப்படணும்? ஏன் இது இடிக்கப்படணும்? 5வது வசனம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் இப்ப வாசிச்சோம்ல, அதுல 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகளாய் நாங்கள் தர்க்கங்கள்னா ஆர்கியூமெண்ட்ஸ், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் ஒரு ஊழியக்காரனாவிற்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறாரே. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள்னா ஆர்கியூமெண்ட்ஸ், ஆர்கியூமெண்ட் நேரடி ஆர்கியூ பண்றதல்ல, பட் your mind argues against the word of God. உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தாழ்ந்து போகணும், நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்க வந்து நேராக அந்த பாஸ்டரை பார்த்து ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மைண்டில் என்ன யோசிக்கும், நான் ஏன் கீழ்ப்படிஞ்சு போகணும், நான் ஏன் இந்த இடத்துல விட்டு போகணும், என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? அது என்ன நடக்குது? தர்க்கம், எனக்குள்ளதாக தர்க்கம் உண்டாகுது. That is a sign of a stronghold in your life. அவங்க நீங்க மன்னிச்சிடுங்க, பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா பாஸ்டர்? That is a stronghold in you. இது எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். நான் பண்ண பல பிரசங்கங்களுக்கு இது லிங்க் பண்ண கொண்டு போகலாம். கர்த்தர் காத்து சேவப்படுறாரு, இல்லை நீங்க அமைதியா இருங்க, ஆனா அமைதியா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிடுறோம் தானே. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். திஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட் உங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதலுக்கு விரோதமான தர்க்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இட் ரீசன்ஸ் வித் யூ. உங்களுக்குள்ள காரணங்களை, அது நியாயமான காரணங்களை கொடுக்கும். நாட் டு ஃபுல்லி ஒபே, முழுமையா தேவன் நம்மிடத்தில் பேசுகிறதுக்கு கீழ்ப்படியாம, இல்ல அவர் நடத்துற வழிகளுக்கு ஒற்றுக்கொள்ள முடியாம அது நம்மளை தர்க்கம் பண்ணி கொண்டே இருக்கும். இட் இஸ் வாட் ஆர்கியூஸ் அகெயின்ஸ்ட் வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு டு. கடவுள் உங்களை செய்ய சொல்லுகிறதுக்கு விரோதமாகவே இந்த ஸ்ட்ராங் உங்களை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்து என்னது? ரெண்டாவது என்னது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. மேட்டிமை, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டிமை. மேட்டிமைனா ஒரு பிரைட்ஃபுல்னஸ், ஒரு பெருமை, ஒரு திமிர் அப்படின்ற மாதிரி வச்சுக்குமே. அது வந்து பெருமையா தான் வெளிப்படாது, பட் இட் ஆல்வேஸ் ஓவர் ரைட்ஸ் வாட் காட் டெல்ஸ். அதை மாத்தி அமைக்கும், மாத்தி எழுந்தும். ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதை மாத்தி. இப்போ ஸ்ட்ராங் ஹோல்ட், ஒரு விளைவு ஸ்ட்ராங் ஹோல்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சவுலு சாமுவேல் தீர்க்கதரிசி வரதுக்கு காத்திருக்கிறாரு. யுத்தம் பண்ணிட்டு சாமுவேல் தான் வந்து பலி செலுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தாரு, லேட் ஆயிடுச்சு, ஜனங்கள்லாம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரே அந்த பலி காரியத்தை செஞ்சிட்டாரு. சாமுவேல் வந்து பார்க்குறாரு, என்னப்பா சவுல் பண்ணி வச்சிருக்கிற? இல்லை நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் லேட் ஆச்சு, சரி நானும் பண்ணிட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நீ வர லேட் ஆச்சு நான் பண்ணிட்டேன். ஓவர் ரைட்டிங் வாட் காட் ஹஸ் ordained. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் பண்ண வேண்டிய வேலையை ராஜா பண்ண, ராஜாவோட அபிஷேகம் வேற, ஆசாரியின் அபிஷேகம். ஆனால் வெயிட் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, வேலையை பார்த்துட்டாரு. இயேசு சொல்றாரு, 10 நாள் போய் காத்திருங்க. உயிர் திறந்த இயேசுவை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை 500. எதை சொல்லுது? 500 people saw the resurrected Christ. அப்ப அந்த 500 பேருக்கும் தெரியும் இயேசு 10வது மாடியில 10 நாளுக்கு மேல் மாடியில காத்திருக்க சொல்றாருன்னு. ஆனா அபிஷேகம் பெற்றது எத்தனை பேரு? 120 பேர். ஏன்னா 10 நாளும் மிச்சம் 350 பேர் காத்தில்ல. ஏன்? ஆண்டவர் சொன்னது என்னது? 10 நாள் காத்திரு. இங்க மைண்ட் என்ன சொல்லிருச்சு? ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்காது. என்ன ஆயிரும்? 350 ஃபில்ட்ரேஷன், ஸ்ட்ராங் ஹோல்ட். அவங்களுக்கு பேய் கிடையாது. They didn't have demon in them. They were believers who believe in Jesus. இயேசு விசுவாசிக்கிற விசுவாச மக்கள் தான். ஆனா அவளுக்குள்ளே அரண் இருந்தது. அந்த அரண் என்ன பண்ணோம்? The மேட்டிமை, it overrides what God tells us to. இது ஆவியில நடத்தப்பட முடியாதபடிக்கு மிகப்பெரிய தடை தான் இந்த அரண். அன்று ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு இது தடை செய்யும். அடுத்தது 3 என்னது?
எந்த எண்ணத்தையும் எந்த எண்ணங்கள் தாட்ஸ் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். மூணாவது எண்ணங்கள், the every single thoughts. நான் சொல்றேன் கேளுங்க, your stronghold is your thoughts. நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க. சிலருக்கு எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம் வரும், சில எல்லாத்துலேயும் ஒரு டவுட்டு வரும். ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யோசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அப்படி ஏதோ இருக்குமோ அப்படி ஏதோ இருக்குமோ. இதெல்லாம் எண்ணங்கள், தவறான எண்ணங்களே சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் அரண்கள். தி strongholds must be broken. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த ஆலயத்தை கட்ட? 46 வருஷம். நம்ம வாழ்க்கையில பல வருஷமா கட்டப்பட்டது தான் இந்த strongholds which cannot be destroyed easily. அது அவ்வளவு லேசான ஒரு காரியம் அல்ல. அதனால தான் பவுல் அவங்கள டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். கொரிந்தியன் சபையை, Corinthian church is one of the most challenging church that Paul led. கொரிந்திய சபையை கரை சேர்க்கிறதுக்கு பவுல் பட்ட பாடு பெரிய பாடு. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படிதலா அல்ல வாசிக்க திருப்பி. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க கீழ்ப்படியாமை நிறைவேறும் பொழுது அது கேட்டு நியாய தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து கீழே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வெளி தோற்றத்தை பார்க்குறீங்க, உள்ளானதை பார்க்க மாட்டீங்க. பவுலுக்கு ஒரு பெரிய ட்ரபிள் இருந்துச்சு. அங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பவுல் ஃபிசிக்கலா வெளி தோற்றத்தில் பார்க்க அவ்வளோ ஃபிட்டாக தெரிய மாட்டார், வீக்காக தெரியுறாரு அப்படின்றது பைபிள் அங்கே வசனம் இருக்கும். இப்போ அவங்க அதெல்லாம் நேரில் அவர் லெட்ரு எழுந்தி முதல் லெட்ரு அனுப்பினார்ல, பார்க்க லெட்டரில் வெயிட்டாக இருக்க பயங்கரமான ஆள் அப்படின்னு யோசிச்சாங்க. அடுத்து நேரடியாக பார்க்கும் பொழுது இவரா அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் நான் என்னை கண்ணால் பார்க்காம இருக்கும்போது அனுப்பின லெட்டரில் எந்த அளவுக்கு வல்லமை இருந்ததோ அந்த அளவுக்கு நான் உங்களை நேரடியாக உங்களை பார்த்த பிறகும் பார்க்க அதே கிருபையில் தான் இருக்கிறேன். யூ லுக் திங்ஸ் இன் த ஃப்ளஷ், நீங்கள் மாம்சத்தில் பார்க்கிறீர்கள் என்று அவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? அரண்கள் கட்டப்பட்டு இருந்தது. ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் யூ பேக். ஒரு காலத்தில் நான் நினைத்தேன், நிறைய ஜெபித்தா நிறைய மாற்றம் என்று, நிறைய வேதம் வாசித்தா நிறைய மேன்மை என்று, நிறைய உபவாசித்தா நிறைய அபிஷேகம் என்று. இது எதுவுமே தவறல்ல, இது எல்லாமே தேவை. பட் இது அதிகமாய் செய்தாலும் அரண் நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கும் பொழுது nothing much changes. அநேக காரியம் மாற மாட்டேனது. because strongholds, வசனம் உங்களுக்குள்ள வந்தாலும் அந்த வசனத்தை ஓவர் ரைட் பண்ணிடும், அதை மாற்றி எழுதிடும், அதை மாற்றி அமைச்சிடும். இதனால தான் இயேசு வந்த பொழுது இந்த அரண்களை நிர்மூலமாக்க முடியாது தான் நீங்க மறுபடியை பிறக்க வேண்டும் சொல்றாரு. இன்னொரு கட்ட என்ன சொல்றாரு? ஒருத்தன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றாரு. உங்க சிந்தனையை கிறிஸ்துக்குள் புதுப்பியுங்கள் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு. இயேசு சொல்றாரு, நீங்க சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீங்க சொல்றாரு. இயேசு பாருங்க, முதிர்ந்தவன்னா நம்மளை ஆக்க பார்க்கல, திருப்பியும் பிறக்க சொல்றாரு. பெரியவன் ஆக்க சொல்ல பார்க்கல, சின்ன பிள்ளையா மாறுன்றாரு. ஏன்? ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஏன்னா நான் உன்னை இடிப்பேன், நான் உன்னை இடிச்சு நிர்மூலமாக்கி திருப்பி உன்னை பிறக்க வைத்து சிறு பிள்ளையா நான் மாத்தினா தான். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட எதையும் உள்ள விதைக்கிறது சுலபம். இட்ஸ் ஈஸி டு சோ எனிதிங் இன் லிட்டில் சில்ட்ரன். இப்போ இந்த பையனை எந்திரிச்சு அங்கே போய் நெல்லு நிற்பான். ஒரு காலை தூக்கிட்டு ஒரே காலில் நெல்லுன்னு சொன்னா நிற்பான். நான் சொல்ற வரைக்கும் அப்படி நெல்லுன்னு சொன்னா நிற்பான்.
ஆனா இதே பெரியவனா இருந்தாக்கா எழுந்திரி சொன்னாக்கா எதுக்கு எந்திரிக்க சொல்றாரு, அங்க போனா எதுக்கு போக சொல்றாரு, ஒரு காலம் இருந்தாலும் லூஸா சொல்றீங்களாக்க இவன் நம்மள என்னமோ பண்ண பார்க்கறான், அடிமைப்படுத்துறான் நம்மள அப்படின்னு பலவிதமான சிந்தனைகள் தோன்றும். அப்ப இட் இஸ் ஈஸி ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு லீட் a little children than a grown man, because grown men thinks a lot, little children does not. அப்ப ஆண்டவர் இந்த 12 சீஷர்களையே பாருங்க, அவர் கூட்டு போய் அந்த 3.5 வருஷம் அவருக்குள்ளதாக இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி கொண்டிருந்தார். அதனால தான் அவங்க புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துக்குள் மாறினார்கள். இந்த புதிய சிருஷ்டி ஒருத்தர் மாறும் பொழுது when his thoughts is being overwritten, மாற்றி அமைக்கப்படும் பொழுதுதான். ரோமர் 8 நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணினேன், தேவ புத்திரர்கள் வெளிப்பட காலத்துக்காக இயற்கை காத்து இருக்கிறது. Then only you become the manifestation of God, which is you become the sons of God. Hallelujah. அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என்னை இடிக்கணும், இடிக்க ஒப்பு கொடுக்கணும். Without pain this cannot fall. ஸ்ட்ராங் ஹோல்ட். இப்போ ஒரு பில்டிங் இடிச்சா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இடிச்சு விடுவாது கட்டன்னு. ஆண்டவர் இதெல்லாம் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் ஏதாவது மாதிரி இடிஞ்சு விடுன்னு சொல்லும் பொழுது இட் வாஸ் அ ஷிஃப்டிங் ஆஃப் அ நியூ சீசன். அவங்க எப்பவுமே ஆலயத்தை நோக்கியே தான் அவங்க பார்வை இருந்தது. யூதர்களுக்கு அந்த ஆலயம் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமை, ப்ரைடு. இன்ஃபேக்ட் இயேசு சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன, ஆலயம் தான். Because their mind is so focused, fixed on the tradition. அவங்களுடைய அந்த 46 வருஷம் கட்டப்பட்டது மேலே அவங்க ஏமாறதுனால இயேசு சொன்ன எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்கு. நோ, எங்களுடைய பிரமாணம் இப்படியாளா சொல்லுகிறது அப்படின்னே வராங்க. ஆள்தான் ஏசு சொல்றாரு, இந்த ஆளை இடிக்கப்படணும். AD 70 உண்மையான இந்த ஆளை இடிக்கப்பட்டாச்சு. இட்ஸ் a sign of a new season. ஒரு புதிய காலம் துவங்கிறதுக்கான அடையாளமா இது காணப்பட்டது. This is very very important. பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அரண் இடிக்கப்படும் பொழுது நீங்க பூரணமாய் ஒரு புதிய மனுஷனாவே மாறிடுவீங்க. உங்களை பார்க்கும் போது அடையாளமே இருக்காது. இயேசு பார்க்குறாங்க, இவன் அவருடைய மகன் தானே, டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. சிலருக்கு அடையாளமே தெரில, அந்த அளவுக்கு டவுட்ஃபுல்லாக மாறுது. பிகாஸ் when he become the manifestation of God, அவர் totally a different person ஆகி மாறினார். நான் உண்மையாக சொல்கிறேன், வார்த்தையை லிட்டரலாகவே எடுங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் உண்மையாலே புதிய சிருஷ்டி. You are completely a different person. ஆண்டவர் உங்களை ஓவர் ரைட் பண்ணுவார். He rewrites you. மறுபடி பிறக்கிறதுனா ஏதோ ஆவிக்கிற அனுபவம் மட்டும் நம்ம நினைக்கிறோம்ல. நோ, அவர் உங்களை மறிக்க வைத்து புதுசா மாத்துறாரு. ஞானஸ்தானம் அதானே, உள்ள போது பழைய மனுஷன் மறித்து எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஆனா for that to happen, நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, God has to break us. உடைக்க வேண்டும். இட்ஸ் பெயின்ஃபுல் ப்ராசஸ். வழி இல்லாமல் அரண் இடிக்க பட முடியாது. அதனால தான் நான் விலகி கொண்டேன். அன்று அநேக நேரத்தில் ஒரு போராட்டத்தில், ஒரு வழியில், ஒரு வேதனைக்குள்ளதாகவே தெய்வமே நம்மை நடத்துகிறார். ஏன்னா அந்த ப்ராசஸில் தான் நீ நிர்மூலமாக்கப்படுவாய், நீ உடைக்கப்படுவாய். வாட் யூ ட்ரஸ்டட் டசன்ட் ஒர்க். நீங்கள் உடைக்கப்படுகிற அனுபவத்தில் நீங்கள் எதை நம்பினீங்கன்னா அது வேலை செய்யாது. எதை ட்ரை பண்ணுறீங்களோ அது வேலைக்காகாது, வாய்க்காது. நத்திங் ஒர்க்ஸ். யூ கேன் நாட் டூ எனி திங் எக்ஸப்ட் டோட்டலி சரண்டரிங் டு காட். ஒரு பலிபீடத்தில் போட்டால் என்ன செய்யும்? பலி செலுத்துற எப்படி இருக்கும்? நவுருமா? அது பலி செலுத்திட்டான், பலி நவுருமா? அது நவராது. அது ஒன்றுமே
செய்யாது. இட் இஸ் ஜஸ்ட் சரண்டர்ட். உண்மையான சரண்டருங்கிறது அதான். வழியை தலையை வெட்டிட்டாங்க, என்ன செய்கிறோம்? நூறுமதே அது அப்படி படுக்கையாக தானே இருக்கும். எவனாவது வந்து தூக்கினா தானே தூக்க முடியும். அதுதான் உண்மையான சரண்டர்டுங்கிறதுக்கான அர்த்தம். இட்ஸ் மீன்ஸ் நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நான் ஒன்றுமே செய்ய முடியாது மாட்டேன். ஐ ஹாவ் டு வெயிட் ஆன் யூ. அந்த இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரே ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க. அவரே ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்ணுவார் பாருங்க. தட் இஸ் a sign அவர் அந்த இடத்துல உங்களை ஓவர் ரைட் பண்றாரு, மாற்றி அமைக்கிறாரு, மாற்றி உங்களை எழுந்துகிறார். தட்ஸ் வேர் யூ லிட்டரலி சேஞ்ச். அங்கே தான் உண்மையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. தட்ஸ் வை யூ ரியலி பிகம் அ நியூ பர்சன் இன் கிரைஸ்ட். இன்னைக்கு 2025க்குள் போகிறதுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தில், if I'm not wrong, this is the last Holy Communion. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி ஞாயிற்று பரிசுத்த பந்தியாய் நமக்கு காணப்படும். நான் நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய கடைசி சுத்திகரிப்பு ஜெபம், அதிகாலை ஜெபமாகவும் காணப்படும். இந்த நாளில் ஒன்று நீங்கள் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து செய்யணும். Totally surrendered for the strongholds to be broken down. Hallelujah. Of course, நம்முடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை அது புதுப்பிக்குது, அரண்களை நிர்மூலமாக்குது. ஆனால் never forget, நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ அந்த வார்த்தையானது உங்களை கட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் முதலாவது உங்களை இடிக்க வேண்டும். Hallelujah. So if you go through a process of uncertainty, breaking point வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? சரண்டர். ஒன்றுமே செய்யாம விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், அமைதியாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது இல்லை பேசுனது புரிஞ்சிச்சு? வலது கையத்தை வைத்துங்க பார்ப்போம். புரிஞ்சிச்சு? பார்த்தந்தான் புரிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்போ நான் பிரசங்கம் பண்ணது விலக்கி காட்டிது புரிஞ்சிச்சு? ஓகே. எத்தனை பேர் ஆண்டவர் இப்போ உங்களை என்னத்தான் செய்ய சொல்றாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. ஓகே. God speaking to you. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். So this is what God is speaking to you. ஓகே, திருப்பி கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. ஒரு இதில் டவுட் இருந்தா பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, இதுக்கப்புறம் வராதீங்க. சரி, பரல கிருபை வரனாக்கா வாங்க. I hope Holy Spirit will lead you into breaking the strongholds in your life. இந்த அரண்களை ஆண்டவர் இடிப்பாராக. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் போட்டு கொள்ளுங்கள், நிற்க முடிந்தால் நின்று கொள்ளுங்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Let me pray for you. ஜெபத்தில் மாத்திரம் இருங்க. ஜெபத்தில் ஆண்டவர் நடத்துவார், நம்மை நடத்துவார். Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். நம்முடைய சிந்திக்கும் விதம், நாம் யோசிக்கும் விதம், நம் காரியங்களை பார்க்கும் விதம், the way we see things is influenced by the strongholds. ஏன் சுபாவங்கள் சில நேரத்தில் மாறாதுன்னா இந்த அரண்கள் இருப்பதினால. ஏன் தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரே விதமாகவே சிந்திக்கிறான், ஒரே விதமாகவே செயல்படுகிறான், மாற்றங்கள் ஏன் உண்டாக மாட்டேன்னுது? இந்த அரண்கள். ஏன் சில விதங்களில் நான் மாற வேண்டிய விதத்தில் என்னால் மாற முடியறதில்லை? இந்த
இந்த அரண்கள். ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இஸ் யோர் பேட்டர்ன். உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன், அது நீங்க உங்களுடைய அச்சி. அதான் ஆங்கில மலையில அச்சுவான் வாங்க, அச்சி. அதான் என்னுடைய அச்சி. ஒரு அச்சி எப்படி இருக்குதோ, மாவுல போயிட்டு அந்த அச்சை வைங்க, அந்த அச்சு தான் கிடைக்கும். நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ண அதே மாதிரி ரூபத்தில் தான் அது தோன்றும். அதுதான் உங்களுடைய அச்சி. அச்சுவான் பார்த்துருக்கீங்களா? கறிப்பாப்பு செய்வாங்களே, அதில் போட்டு மாவை போட்டு அமுக்குனாங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துடும். எல்லா மாவையும் போட்டு திணிச்சு அமுக்கி எடுப்பாங்க, அதே அச்சு தான் வரும். அந்த அச்சுவான் மாறாத வரைக்கும் அதில் என்ன போட்டு வச்சு எடுத்தாலும் அதான் கிடைக்கும். அந்த அச்சு மாறலைன்னா நத்திங் சேஞ்சஸ். ஸோ அதுதான் நமக்குள்ள காணப்படுகிறது பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட். அது எப்படி இருக்குதோ அது அப்படி தான் செயல்படும். அதை மாற்றி அமைக்கவே முடியாது. உள்ள என்னத்தான் வெயி, அவுட்புட் அதே தான். நீங்கள் என்னதான் உள்ள திணிச்சாலும் அதுக்கிட்ட இருந்து வெளியே கிடைக்கிறது அதே தான். நத்திங் சேஞ்சஸ் பிகாஸ் த பேட்டர்ன் இஸ் நாட் சேஞ்ச்ட். ஆனால் தான் லைஃப்பில் சில சூழ்நிலைகள் வந்தாலும் திருப்பி அதே அவுட்கம் தான், அதே ரிசல்ட் தான். which means stronghold has not changed. அரண்கள் நிர்மூலமாக்கப்படவில்லை. this is completely spiritual. நம்ம பேசுறது முற்றிலுமா ஆவிக்குரியவை. எல்லாருனாலும் விளங்கி கொள்ள கஷ்டம். ஆனா ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், இங்க இருக்கிற ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்கும் உதவுவார், புரிந்து கொள்ள கிருபைகளை பாராட்டுவார். ஆண்டவர் அநேக வேளை இந்த ஸ்ட்ராங்கோல் இருக்கிறதுனால ஜனங்களை மாற்ற முடிகிறது இல்லை. பவுல் ஒரு வல்லமையான பிரசங்கியார். ஆனா அவர் பிரசங்கம் பண்ணியும் கொரிந்தியன் சபையை மாற்ற முடியல. 1 கொரிந்தியன் என்கிறது முதல் அவர் எழுந்த நிருபம். அந்த முதல் நிருபத்தை அவர் பிரயாசப்பட்டு எழுந்தி அனுப்பின பொழுதும் அவர்களிடத்தில் மாற்றம் வரவில்லை என்பதனால இன்னும் சில பகுதிகளை திருத்த முடியலங்கிறதுனால 2வது நிருபத்தை எழுதுகிறார் 2 கொரிந்தியர். அதில் அவருடைய ஏமாற்றங்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். we can see in the 2 Corinthians Paul's disappointments was revealed. Why? It was very hard for him to deal the Corinthian church. காரணம் அரண்கள், strongholds was very rooted. அவங்க சிந்திக்கிற விதம் மாறவில்லை. ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், சிறு பிள்ளைகள் போல் மாற வேண்டும். so that God can do what he can do, what he needs to do in us. நமக்குள் அவர் செய்ய வேண்டியதை செய்ய சிறு பிள்ளைகளை மாற்றி ஆக வேண்டும். நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் ஆண்டு மாற்ற வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சேலஞ்சும், ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு நஷ்டமும், ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு பலவீனமும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எதற்காக தேவன் அனுமதிப்பார்னா நமக்குள் இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக தான். There is only one purpose, to take down those strongholds. ஏன்னா strongholdsனா நான் சொன்னல, அது ஒரு அரண்மனையை சுற்றி கட்டப்பட்ட ஒரு செவரு போல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது உள்ள எதுவுமே உள்ள நுழையாது. அப்ப அதை உடைச்சாதான் உள்ள நுழைய முடியுங்கிறதுனால தேவன் நமக்குள்ள சில காரியங்களை வைக்கணும்னா நம்முடைய அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும், இடித்து போட வேண்டும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை இடிப்பதுக்கான காரணம் டு சேஞ்ச் அஸ். நம்மளை எந்த சாயல்ல நம்மளை எழுப்பணும்னு விரும்புகிறாரோ அதன்படி நம்மளை மாற்றும்படியாக தான் தேவன் நம்மளை இடிக்கும்படிய தீர்மானம் செய்கிறார். ஆனால் அதை விளங்கி கொண்டு ஒப்பு கொடுத்து, ஃபாதர் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல் மீ? தகப்பனே, எனக்கு என்னதான் சொல்ல பார்க்குறீங்க? இந்த சூழ்நிலை எதுக்கு எனக்கு அனுமதித்தீங்க? நீங்கள் சும்மா அனுமதிக்க மாட்டீங்களே.
you are trying to teach me something. What is it? எனக்கு என்னமோ போதிக்க பார்க்குறீங்க, சொல்லி கொடுக்க பார்க்குறீங்க, என்னது அது ஆண்டவரே அப்படின்னு நம்ம அவர் பக்கமாய் கொஞ்சம் ஆவிக்கு திரும்புன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அச்சூழ்நிலையை நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார், போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய ஆவியில் அந்த அச்சுவான், அந்த அச்சு சொன்னல, அந்த பேட்டர்ன் மாறுது, சேஞ்ச் ஆகும், அது ஒரு புதிய ரூபத்தை எடுக்கும். இப்படி தான் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் செதுக்கி ஒரு கட்டம் அந்த அச்சுவான், அந்த அச்சு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக மாறி, அதுக்கு பிறகு அந்த அச்சுவானை எதை உள்ள வச்சாலும் at the end of it அதனுடைய ரூபம் கிறிஸ்துவாய் காணப்படும். இயேசு அந்த அச்சுவான், இயேசு என்கிற அச்சிலிருந்து அவுட்கம் என்ன வருமோ அந்த அவுட்கம் நம்மகிட்ட இருந்து வர ஆரம்பிக்கும். He has changed my pattern. அதுதான் renewal of the mind. கிறிஸ்துக்குள் நம் சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறதுனா அதுதான் to think, to act, to be like Jesus. அதுதான் கர்த்தர் இன்றும் நம் மத்தியில் செய்து கொண்டு வருகிறார். அன்றைய ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் புரிந்து கொள்ளுகிறேன், இந்த சுத்திகரிப்பு வேலையில் என் அரண்கள் நிர்மூலமாக்கப்படும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself so that my strongholds will be brought down. நிர்மூலமாக்கப்பட வேண்டும். என் அரண்களை நிர்மூலமாக்குங்கள், நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. பழையது எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாய் ஆனது. பழையது எல்லாம் ஒழிந்து போக வேண்டும், அப்போதான் எல்லாம் புதுசா மாறும். பழையது எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் காணப்பட வேண்டும். The old must be passed away. Everything shall be made new. இதுதான் 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 தேவன் நமக்கிட்ட செய்ய பார்க்கிற ஒரு விஷயம். stronghold is you. அண்டர் அதை இடிக்க வேண்டும் அல்லவா? ஷாட்டா மகடா ஹஸ்னே ஹேபு ஃபலஹரா கிடா லமனா ரபா சத்தனா மஹா லெபெஹெலெபோ ரோகோசோ ஹரா மனா கதாடியாந்தெனி யாந்துனு ரோபோ ஷாட்டனா மகலபாஹா லிப்ரானா பாப்ரானா பாகாத்துடோ ரோகோசன்தோ lekanama city amprana gasede rebehe sodolo librana kabush sakala gadama gada santana librana kasogoto no korokoso kede bahala manaha. இது நீங்க இப்போ ஒப்பு கொடுக்கிற நேரம், நீங்க இப்போ ஒப்பு கொடுக்கலாம். You can submit and surrender for God to break your strongholds. ஆண்டவர் உடைய அரண்களை நிர்மூலமாக்குவாராக. It is the battle of the mind. சிந்தனையில் காணப்படுகிறதான காரியம் அது. நம்ம சிந்திக்கிற விதம் அது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தேறினவர்களாய் காணப்பட முடியாதபடிக்கு மேட்டிமையை கொண்டு வந்து அது ஒற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்யுமா? அரண் நிர்மூலமாக்கப்பட்டுச்சுன்னா அந்த மனுஷனோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அவன் எப்படி நம்ம யோசிப்பான், ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஏன் ஆண்டவரே அப்படின்ற வராது அவனுக்கு. He knows that everything works for the good of those who love him. அவரை நேசிப்பவர்களுக்கு யாவும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள வந்துருவான். அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், ஆவியானவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு பகுதியிலையும் அவன் ஒரு மேன்மைக்கு நேராய்
அவன் கொண்டு போகப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். யூ டோன்ட் ரீசன் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வேஸ். ஆண்டவர் நம்மளை நடத்துகிற காரியத்துக்கு விரோதமாக சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, கர்த்தரை குற்றப்படுத்த முடியாது, அதுக்கு காரணம் சொல்ல முடியாது, அதுக்கு மாற்று கருத்து வெளிப்படாது, அது வேறு விதமாக யோசிக்க முடியாது, அவசரப்பட மாட்டோம். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னதை மறக்க மாட்டோம். நிறைய பேர் பாருங்க, ஆண்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், என்ன செய்யணும்னு ஆண்டு சொல்லுவார், அதை கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுறோம், திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகிறோம். காரணம் என்ன? அரண். Stronghold stops you from being consistent in the things of God. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும், எதை தவிர்க்கணும், எதில் இன்வால்வ் ஆகக்கூடாது, எது பக்கமாக நெருங்கக்கூடாது, எதில் நெருக்கமாக இருக்கணும் காட்டி கொடுப்பார் கர்த்தர். நீயும் அதை ஒற்றுக்கொள்ளுவாய், ஒப்பும் கொடுப்பாய். ஆனால் அதை தொடர்ந்து அதில் நிலையா நிற்க முடியாதபடிக்கு தடை செய்வது இந்த அரண் தான். இந்த அரண் நிர்மூலமாக்கப்பட sometimes God has to dislocate you, discomfort you. உங்களுடைய நிலைமையை மாற்ற வேண்டியதாயிரும், சூழ்நிலையை மாற்ற வேண்டியதாயிரும், இடத்தை மாற்ற வேண்டியதாயிரும், நிலைமையை மாற்ற வேண்டியதாயிரும். அது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடத்துல தள்ளிடுவாரு. அப்பத்தான் you can fully obey. அங்கதான் அந்த அடுத்த வசனத்தில் பவுல் சொன்னார், உங்கள் கீழ்ப்படுதல் பூர்ணமாக்கப்படும்படியாக. உங்கள் கீழ்ப்படியாமைய நான் ஜட்ஜ் பண்றேன், நியாயம் விசாரிக்கிறேன்றாரு. see the ways of spirit of God. அன்று எப்படி நம்ம நடத்துறாரு பாருங்க. நம்ம பூர்ணமா அவருக்கு கீழ்ப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கீழ்ப்படியாமையை அவர் நியாய தீர்ப்பார். அதான் கர்த்தருடைய கரம். அப்படி நம்மளை டிஸ்லொகேட் பண்ணும் போது, டிஸ்கம்ஃபர்ட்ல நடத்தும் பொழுது, அன்கம்ஃபர்டபுள் ஆகும் பொழுது, you will learn to obey. obedience கற்றுக்கொள்வோம். thank you Holy Spirit. இது தேவனுடைய நடத்துதல். ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிற விதத்தை கர்த்தர் ஆவியானவர் காட்டி கொடுக்கிறார். see how God leads us. அவர் நடத்துகிற விதம் விசேஷித்தமானவைகள், so unique, ரொம்ப வித்தியாசமா இருக்குது பாருங்க. அவர் எப்படி நம்ம நடத்துறார் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. that is what God does in us. எல்லாரும் அதை விளங்கி கொண்டு நம்மளை ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையில, அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆளுகை செய்து கொள்ளுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக. கிறிஸ்து அறிகிற அறிவுக்கு தேர்ச்சி பெற முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடையாய் காணப்படுகிற அரண்கள், every strongholds be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அது உடைக்கப்படுவதற்காக நாங்கள் எங்களையும் பூரணமாய் உங்களுடைய கையில பள்ளி பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த லெவலுக்கு ஒப்பு கொடுக்கணும், we don't move until you move. நீங்க நவராம நாங்க அந்த பகுதியில் நவரக்கூடாது. I will wait for you. உங்களுக்கு காத்திருப்போம், உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். அவங்க கையில பலியா ஒப்பு கொடுக்கிற, you do things நாங்க கையில கொடுக்கிற என்று அந்த இடத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுக்கிறோம். நீங்க சில பகுதியில் எங்களை உடைக்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன? எங்கள் அறநிலை நிர்மூலமாக்கும்படியாக விட்டு கொடுக்கிறோம்ப்பா. உங்க நடத்துதல் இதுதான் அப்படின்னு எங்களை விளங்கி கொண்ட பொழுது, நான் அதில் உறுதியாய் தரித்து நிற்க எங்களுக்கு கிருபையை எங்களை பாராட்டுவீராக. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள காணப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். இதோ 2024 காணப்பட்ட எந்த தோல்விகளும் 2025 எங்களை பின்தொடரக்கூடாது.
no failures that we experience in 2024 follow us in the following year, Lord. அடுத்த வருஷத்துக்கு அதை பின்தொடரக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே புதிய ஆண்டை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காலங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமைக்குரிய நாங்கள் அப்படியேப்பட்ட சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். வசந்த காலத்தில் எங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் அல்லவா இதோ. 2027 1ஆவது காலெடுத்து வைக்கும் பொழுது ஒரு புதிய தரிசனம் பிறப்பதா, அதுக்கேற்ற புதிய கிருபையும் அபிஷேகம் வெளிப்படுவதாக. 2025 முடிக்கும் பொழுது ஜெயத்தோடு மகிமையோடு முடிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாயும் நாம மகிமைக்காக நான் காணப்படும்படியாக இதோ இந்த 2024 கடைசி மாதத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த கடைசி பரிசுத்த பந்தியிலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த காலை ஆராதனை உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, உம்முடைய சரீரத்தை பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் பங்குள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடட்டும். உம்முடைய சரீரமாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம். நிதி அரண்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறதுனால ஆண்டவர் எங்களை நடத்த விரும்புகிற காரியங்களுக்கு இனி எங்கள் அரணுங்கள் எங்களுக்கு அதுக்கு விரோதமாய் காரணத்தை சொல்லாமல் அதை ஜெயம் எடுக்க கிருபையை தாங்க. Give us that grace, oh Father. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நீ தருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் துணை எங்களுக்கு எப்போதும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையை கர்த்தர் பெருகி தருவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உச்சம் தளர்ந்து உள்ளங்கால் வரையும் விலையேற பெற்ற இயேசு ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துக்குள்ளதாய் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக என் தேவன் கிருபைகளை பாராட்டுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாபனே காலை ஆராதனை உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்கள் தடையின்றி வந்து பங்கு பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபையை பாராட்டுவீராக, நீர் வெளிப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மகிமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். மீனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.